ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, பாவம் செய்ய நம்ம தனிமைப்படுத்திக்குவோம். ஒரு தவறான வீடியோ ஒருத்தன் பாக்குறான், வாங்க ஃபேமிலியா பார்க்கலாம் பானா, என்ன பண்ணுவான்? தனியா, யாரும் பார்க்க கூடாது. சில தப்பு குடிக்கிறவன் பாருங்களேன், காட்டுக்குள்ள போயிடுறாங்க. என்னது காட்டுக்குள்ள போய் என்னடா அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு பார்த்தா, நமக்கு தெரிஞ்ச காட்டுக்குள்ள போறது வேறதுக்காக. இவங்க காட்டுக்குள்ள கூட்டமா போய் டம்ளர் மறைஞ்சு, ஏன் யாரும், நான் சொல்றது புரியுதா? பாவம் செய்ய நம்ம உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், பாவம் செய்ய நம்ம தனிமைப்படுத்தும் போது பாவம் தேவனையும் நம்மளையும் தனிமைப்படுத்திடும். பாவம் செய்ய ஒரு தவறான வீடியோ பார்க்க நீங்க உங்களை தனிமைப்படுத்திக்குவீங்க, அந்த தவறான வீடியோ உங்களையும் ஆண்டவரை தனிமைப்படுத்திடும். ஆனா நான் வியந்தது, ஆண்கள் கூடையில சொன்னேன், நாங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், எனக்கு பெரிய ஆச்சரியம். இதை பத்தி பேசும்போது பயம் வந்துச்சு. என்னன்னா, நான் செஞ்ச எல்லா தப்புமே தெரியுமான்னு ஷாக் ஆயிட்டேன். ஆனா அதை விட பெரிய ஷாக் என்ன தெரியுமா? நான் செஞ்ச எல்லா தப்பு அறிஞ்சதுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு, நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். இது என்னை இன்னும் ஷாக் ஆக்கிருச்சு, இன்னும் என்னை வியக்க வச்சிருச்சு. என்னது? ஃபர்ஸ்ட் வியக்க வச்சது, நான் செஞ்ச எல்லா தப்பும் தெரியுமா, நான் பண்ணது, நான் பார்த்தது தனியா தான் நினைச்சேன், நான் இங்க போனது தனியா தான், நான் தெருவுல அங்க முக்குல அவ கூட பேசினது, அவன் கூட பேசினது யாருக்கும் தெரியாதுன்னா. ஆனா அதுவும் அங்கேயும் எங்க நெருப்புல மட்டும்தான் 4வது நபரா நிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? முக்குல அந்த பையன் கூட அந்த பொண்ணு கூட பேசுறப்ப 3வது நபரா? புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு அந்த இடத்துலயும் உன்னை எச்சரிக்கத்தான், அந்த இடத்துலயும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான வழியில நடத்துவாராக.